ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னைக்கு நாம ரொம்ப செமையான த்ரில்லிங்கான ஒரு மாசான கதையை அலச போறோம். உலக அரங்குல இப்ப நடக்கிற பரபரப்பு, அதிரடி, சூழ்ச்சியெல்லாம் ஒரு திரைப்பட ஸ்டைல்ல, தமிழ்ல நம்ம ஸ்டைல்ல ஒரு சிங்கிள் ஸ்டோரியா பார்க்க போறோம். ட்ரம்ப் ஈரானை மிரட்டுறாரு. ஈரானுடைய மொத்த அணு ஆயுதத்தையுமே அழிக்க தயாராகுவதாக அறிக்கை வெளியிட்டு ஈரானுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் காசாவை முழுசாக மொத்தமாக ஆக்கிரமிக்க துடிக்குது. நெத்தன்யாகு அமெரிக்காவின் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இரண்டு பேருமே காசா சண்டையை மறுபடியும் பெரிய கொடூரமான முறையில பற்ற வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனை மண்ணை கவ்வ வைக்கிறாங்க என்ற உண்மை அப்பட்டமாக வெளியாகுது. இன்னும் கூட இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து டிப்போர்ட் ஆகுறாங்க. எனவே ட்ரம்ப் ஆட்சி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகுதா என்ற கேள்வி ஒரு சில உலக தலைவர்களால் ஸ்ட்ராங்காக கேட்கப்படுது. இதெல்லாம் ஒரு பெரிய சதியா? இதுல இந்தியாவுடைய ரகசிய ஆயுதங்கள், ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள், INS விக்ராந்த் படை தென்சீன கடல்ல சீனாவை எதிர்ப்பது, இது மாதிரியான அதிகமான விஷயங்களை நேற்றைய வீடியோல பார்த்துருந்தோம், பேசியிருந்தோம். இது இன்னும் எப்படி சூடு பிடிக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவாக பார்க்க போறோம். மார்ச் 24, 2025 இன்று காலையில நீங்களே ஒரு கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க. இன்று காலையில உலகம் ஒரு பெரிய செஸ் போர்டு மாதிரி, ஒரு பெரிய சதுரங்க போர்டு மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் நகர்வு அமெரிக்காவில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் தன்னுடைய கையில ஒரு பெரிய ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு ஈரானை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய நியூக்ளியர் புரோகிராமை முழுசா கலைக்கலன்னா பின்விளைவுகள் கடுமையாக இருக்கும். இது இன்னைக்கு காலையில நடந்த விஷயம். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்டஸ், ஈரான் தன்னுடைய ஏவுகணைகள், ஆயுதமாக்குதல், செறிவூட்டல் எல்லாத்தையும் அழிக்கணும், இல்லைனா அமெரிக்காவுடைய 6வது கடற்படை 120 F-35 ஸ்டெல்த் விமானங்கள், 8 ஆர்லே போர்கே டிஸ்ட்ராயர் கப்பல்கள், 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பாரசீக வளைகுடால நிற்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அமெரிக்காவில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரான் பின்னாடி போகல, ஒரு பெரிய நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஈரான்காரன். அவங்க கிட்ட 3800 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அந்த அமைப்பின்படி இது 152 அணுகுண்டுகளுக்கு போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம். 3800 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது 152 அணு ஆயுதங்களை, அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கு போதுமானது. ஈரானுடைய செறிவு இப்ப என்ன பெர்சன்டேஜில் இருக்கு தெரியுமா? 60% தாண்டி இருக்கு. இது 90% ஆனா அணு ஆயுதம் ரெடி. ஆனா ஈரான் சொல்றது என்ன தெரியுமா? நாங்க அணு ஆயுதம் பண்ணல, எங்களுடைய எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டை தீர்ப்பதற்காக செய்யப்படக்கூடிய யுரேனியம் இது, அமெரிக்காவுடைய மிரட்டல் இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஆனா அமெரிக்காவின் ட்ரம்ப் சொல்றாரு, அப்படி நீ அந்த அணு ஆயுதத்தை தயார் பண்ணிட்டேனா, இப்ப செறிவூட்ட நடக்கிற அந்த அணு ஆயுதம் தயார் ஆயிடுச்சுன்னா 50,000 டன் டொமஹாக் ஏவுகணைகளோட 48 மணி நேர தாக்குதல் ஈரானுடைய 12 நியூக்ளியர் தளங்களை தரைமட்டமாக்கும். ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பேரல் எண்ணெய் ஸ்டாப் பண்ணா உன்னுடைய மொத்த கதையும் காலி ஆகிடும் அப்படின்னு ட்ரம்ப் லெட்டர்ல எச்சரிக்கை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி நடந்தா உலக அளவுல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சிம்பிள், இந்தியாவில் பெட்ரோல் விலை 200 ரூபாய் ஆகிவிடும். ட்ரம்புக்கு ஈரானுக்கு எதிராக ஜெயிப்பதற்கு 70% வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா ஈரான் பின்வாங்க 20% தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க சுப்ரீம் லீடர் அப்துல்லா கமீனிக்கு இது ஒரு தேசிய பெருமை. தான் வாழ்நாளில் தான் இதுவரைக்கும் உயிரோட இருந்ததுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதத்தை தயார் பண்ணது தான். அதனால தான் சொல்றேன், இது ஒரு பெரிய சண்டையோட தொடக்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கமீனி பின்வாங்கிறதாக இல்லை. ட்ரம்ப் கண்டிப்பாக என்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி தொடர்ந்து 48 மணி நேரம் ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா அணு ஆயுத தளங்களையும் தாக்கி அழிப்பேன் அப்படின்னு
லெட்டர்ல ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறார். இது இப்படி நடக்கும்போது இப்ப மத்திய கிழக்கு கதை எப்படி நகருது பாருங்க. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார். காசாவை முழு இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு திட்டம் போட்டாச்சு. நேற்று மார்ச் 22, 2025 அமெரிக்க மூத்த அதிகாரிகளோட பேசி மிகப்பெரிய ரகசிய திட்டங்கள் இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க, நெத்தன்யாகு செஞ்சிருக்கிறார். நெத்தன்யாவுக்கு இஸ்ரேலில் 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா ஐடிஎஃப்ல 45,000 வீரர்கள், 600 மெர்காவா பீரங்கிகள், 120 F-16 போர் விமானங்கள் தற்போது காசா எல்லையில நிக்குது. காசாவில் 2.1 மில்லியன் மக்கள், அதாவது 21 லட்சம் மக்கள், அதுல 14 லட்சம் மக்கள், ஆல்மோஸ்ட் 1.47 மில்லியன் பேர் வெறும் 1.2 சதுர கிலோமீட்டர் தொலைவில் அடைஞ்சு கிடக்காங்க. கடந்த 6 மாதத்துல 18,500 டன் வெடிகுண்டுகள் இஸ்ரேல் காசா பகுதிக்குள்ளால மட்டுமே வீசியிருக்காங்க. இது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட, அதற்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளின் சக்தியை விட 1.2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் மொத்தமாக காசாவை கைப்பற்றினால் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஹமாஸோடைய 30,000 ராக்கெட்டுகள், 12 அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் உட்பட 80% ஆயுத தளங்கள் அழியும். அமெரிக்க அரசின் 75% ஆதரவு சப்போர்ட் இஸ்ரேலின் இந்த ஆபரேஷனுக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 பில்லியன் ராணுவ உதவி 2025 இந்த 3 மாதங்களிலேயே அந்த பட்ஜெட் உறுதி ஆயாச்சு, கொடுத்தாச்சு. ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நெத்தன்யாகு மார்ச் 21 செனேட்டர் ரூபியோவோட, அந்த எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி ரூபியாவோட சண்டையை மறுபடியும் கண்டிப்பாக தொடங்கிறது மட்டுமில்ல, ரொம்ப நாசுக்காக மொத்த காசாவையே அழிக்கணும் அப்படின்னு மாரியோ ரூபியோ, நெத்தன்யாகு இவங்க 2 பேரும் திட்டம் போட்டிருக்கிறதாக ரகசியமான ரிப்போர்ட்ஸ் வெளியே இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹமாஸ் கிட்ட உலக அளவில் அமெரிக்கா, இஸ்ரேல் இது மாதிரியான நாடுகளுக்கு தெரிந்து 8,000 ராக்கெட்டுகள், 3,500 தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுது. இவனுங்க இந்த 8,000 ராக்கெட்டுகளையும் இஸ்ரேல் நோக்கி தாக்கினால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன்டோம் ஆல்மோஸ்ட் 92% இந்த ராக்கெட்டுகளை தடுப்பதாகவும் தடுக்க முடியும் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா இதுல மீதி இருக்கக்கூடிய 6,400 ராக்கெட்டுகள் கண்டிப்பாக இஸ்ரேலை தாக்கலாம். ஒரு ராக்கெட் $50,000. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் $400 மில்லியன் மதிப்புடைய ராக்கெட்டுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே இருக்கு. மே 2025 இந்த வரக்கூடிய மே வருவதற்கு முன்னாடியே ஒரு பெரிய தரைப்படை தாக்குதலை இஸ்ரேல் செய்யும் அப்படின்னு 85% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 லட்சம் பேர் ஏற்கனவே காசாவை விட்டு இடம்பெயர்ந்து வேற இடங்களுக்கு போயாச்சு. இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா அமெரிக்கா ஈரானின் நியூக்ளியர் தளங்களை அல்லது ஆயில் தளங்களை தாக்கினால் உலக அளவில் எரிபொருள் விலை 25 முதல் 30% உயர்ந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அப்படி நடந்தா இந்தியாவில் பெட்ரோல் விலை 150 ரூபாயையும் தாண்டி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கதை சவுதி பாலைவனத்துக்கு போகுது. இன்னைக்கு நாம இந்த விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவும் உக்ரைனும் ரஷ்யாவுடைய சீஸ்ஃபயர் பேச்சுக்கு ரகசியமாக சந்திச்சிருக்காங்க. ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன். ரஷ்யா உக்ரைன் போர்ல 4.5 லேக் போர் வீரர்கள் இதுவரைக்கும் பலியானதாக சொல்லப்படுகிறது. $800 பில்லியன் அதற்கான இழப்பு உக்ரைனுக்கு நடந்திருக்கு. உக்ரைனின் 80% ஹிமார்ஸ் ராக்கெட்டுகள் ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா 12,000 பீரங்கிகளில் 70% பீரங்கிகளை ஏற்கனவே இழந்தாச்சு அப்படின்னு சொல்லுது. இன்னும் கூட அமெரிக்கா $50 பில்லியன் உதவி கொடுக்க வேண்டியது இருக்கு. யாருக்கு? உக்ரைனுக்கு. ஆனால் நாங்கள் $50 பில்லியன் உதவி செய்கிறோம், ஆனால் டான்பாஸ் பகுதியை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்க சொல்லி 60% அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் சொல்றாரு, நான் ரஷ்யாவுக்காக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு,
ஏப்ரல் 30 2025க்கு முன்னாடி சீஸ்ஃபயர் நடக்க 45% வாய்ப்பு இருப்பதாகும். அப்படி நடந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ரஷ்யா மறுத்தா 500 F-22 ராப்டர் போர் விமானங்கள் நேட்டோ எல்லையில நிற்கும் அப்படின்னு சொல்றார். அப்படி நின்னுச்சுன்னா எரிபொருள் விலை 15% குறைஞ்சு இந்தியாவில் பெட்ரோல் விலை 90 ரூபாய்க்கு கூட வரலாம். ஆனா ட்ரம்ப்புக்கு இதுல என்ன லாபம்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ இந்தியா கதைக்கு வருவோம். அமெரிக்காவில் H-1B விசா ஹோல்டர்ஸ் மட்டுமே 1,20,000 பேர் இருக்காங்க. H-1B விசால மட்டுமே 18,000 பேர், ஆல்மோஸ்ட் 15%, இன்னும் வரக்கூடிய கொஞ்ச நாட்கள்லேயே இந்தியாவுக்கு டிப்போர்ட் ஆகலாம். ட்ரம்ப்புடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசியினால 2024 மட்டுமே அவர் வந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஏற்கனவே இருந்த அப்ளிகேஷன்ஸ் 32,500 விசா அப்ளிகேஷன்ஸை, இந்தியர்களுக்கு கிடைக்க வேண்டிய விசாக்களை ட்ரம்ப் ரத்து செஞ்சிருக்கிறார். கிரீன் கார்டு பேக்லாக் எவ்வளோ தெரியுமா? ஏற்கனவே கிரீன் கார்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் 5,60,000 இந்தியர்கள். EB2, EB3 இந்த கோட்டா ஆல்மோஸ்ட் 50% ஏற்கனவே குறைஞ்சாச்சு. இப்படி தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தா 2026 ஆல்மோஸ்ட் 1,00,000 அப்ளிகேஷன்ஸ், 1,00,000 பேர் பாதிக்கப்படுவாங்க. ஜூன் 2025க்கு முன்னாடி 25,000 பேர் டிப்போர்ட் ஆக 80% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா யாருக்கு இழப்பு? அமெரிக்காவின் ஐடி துறைக்கு $15 பில்லியன் இழப்பு வரும். 1.5 lakh வேலை வாய்ப்புகள் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதனால இந்தியாவுக்கு வரப்போறது என்ன தெரியுமா? இந்திய பொருளாதாரம் 8% அதிகமாக வளர்ந்து இந்தியாவின் மொத்த பொருளாதாரம் 5 trillion ஆகலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இதில் இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்தியா தன்னுடைய HSTDB ஹைப்பர்சானிக் ஏவுகணையை மார்ச் 15 2025 மார்ச் 15 சோதிச்சு மேக் 6 வேகத்தில் 7,408 km/h சைனாவுடைய லான்சோ தளத்தை 12 நிமிடத்தில் அளிக்கும் சக்தியை மொத்த உலகத்துக்குமே காட்டியிருக்கு. நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கும் இந்த ஏவுகணைக்கு எந்த ரேடாராலையுமே பிரச்சனையே கிடையாது. இது எந்த ரேடாருக்குமே பிடிபடாது. INS விக்ராந்த் 40,000 டன், 30 MiG-29 போர் விமானங்கள், 3 அணு நீர்மூழ்கி கப்பல்கள் தென்சீன கடல்ல சைனாவின் ஆதிக்கத்தை குறைக்க தயாராகுது. DRDOவுடைய லேசர் DAW 10 கிலோமீட்டர் தொலைவில் சைனாவின் ட்ரோன்களை 3 செகண்ட்ல சாம்பலாக்கும். எனவே 2024-2025 தொடக்கம் இந்தியாவுக்கு 98% வெற்றி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கதையோட கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புடைய ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக மாறுமா. 2025 3 முக்கியமான முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார். 50 பத்திரிகைகளுக்கு அமெரிக்காவில் தடை, FBI மீதே இராணுவ கட்டுப்பாடு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்சியோட 12 தலைவர்கள் மீது விசாரணையை தொடங்கியிருக்கார். அமெரிக்காவின் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 86% 78 குறைஞ்சிருக்கு. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா எமர்ஜென்சி ரூல் பிரகடனம் ஆகலாம். எமர்ஜென்சி ரூல் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 40% வாய்ப்பு அமெரிக்காவில் எமர்ஜென்சி ரூல் வர்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நடந்துச்சுன்னா அமெரிக்கா ஆல்மோஸ்ட் 50 வருடம் பின்னோக்கி போகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2026 அமெரிக்காவில் மிகப்பெரிய கலவரம் வெடிக்க 55% வாய்ப்பு இருக்கு. 10 லட்சம் பேர் போராட்டத்தில் இறங்க வாய்ப்பு இருக்கு. இது ட்ரம்ப்புடைய பிளானுடைய முடிவு பகுதியா? இப்படி ஒரு பெரிய சிவில் வார் வர்றதுக்கு அவர் ஆசைப்படுறாரா? அதுதான் கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாதாரண கதை இல்லை. ஈரானுடைய அணு ஆயுத ஆபத்து, இஸ்ரேலுடைய மொத்த காசாவையும் கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற திட்டம், ரஷ்யா உக்ரைன் டீல், இந்தியர்களோட டிப்போர்டேஷன், ட்ரம்ப்புடைய சர்வாதிகாரம், இந்தியாவின் ரகசிய ஆயுதங்கள்,
இதெல்லாம் மொத்தமா வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம். இது ஒரு பெரிய செஸ் கேம். ஜெயிக்க போறது யாரு? அமெரிக்காவுக்கு 70% வெற்றி ஈரானுக்கு எதிராக இருக்கு. இஸ்ரேலுக்கு 85% வெற்றி, ரஷ்யாவுக்கு 40%. ஆனா இந்தியா மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக உருவாகுது, உயருது அப்படின்னு சொல்லலாம். இந்திய பெருங்கடலில் 90% இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் போது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. உலக இராணுவ மேடையில் இந்தியா மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இதை பற்றி நம்ம ஆழமாக பார்ப்போம். நாம் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு ஆபத்து அடுத்தபடியாக இருக்கா? இஸ்ரேல் மொத்த காசாவையுமே கைப்பற்றுமா? ரஷ்யாவின் போர் முடிந்து இந்தியாவின் பெட்ரோல் விலை 90 அல்லது 80 ரூபாய் என மறுபடியும் வருமா? இதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்தியா மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக மாறுமா? அதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோ பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா பத்திரமா சந்தோஷமாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Thank you.